வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இறால் தொக்குக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு நறுக்கிய மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் 1 நிமிஷம். அதுக்கப்புறம் அதில் 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு தொக்கா வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா தொக்கா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் கழுவி வச்சிருக்கிற ப்ரான் எடுத்துருக்கிறேன். அந்த ப்ரானையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரான் குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகாது, 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதனால் ப்ரான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம தொக்கு நல்லா ரெடி பண்ணிடணும். ப்ரான் போட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். இப்போ ப்ரான் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக வரும். ப்ரான்லேருந்து தண்ணி வெளில வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தோடனே தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.